இப்போது நான் வந்து காலேஜ்லேருந்து வந்தேன். இன்ட்ரோவும் என்னால் கொடுக்க முடியல, அதனால இப்போ கொடுக்குறேன். இன்னைக்கான என்ன ப்ரோக்ராம்னா, காலேஜில் வந்து இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் இருந்துச்சு. கணேஷா ஃபங்க்ஷன், கணேஷா சதுர்த்தி இருந்துச்சு. அதனால நான் வந்து இன்ட்ரோவும் கொடுக்க முடியல. நான் வந்து காலையில் ரெடி ஆனதும் காட்டவும் முடியல. ஆனால் அங்கே என்னென்ன பண்ணேன், ஃபோட்டோஸ் அந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்ல, அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஃபுல் ஃபோட்டோவை வந்து போடுறேன் சைடில். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது என் சித்தி தான் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கணேஷா தான் வந்து உட்கார வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பின்னாடியெல்லாம் நீட்டாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேற்று மெஹந்தி வச்சுருந்தேன், அதுவும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அப்புறமா வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து இப்போ ட்ரம்ஸ் வர வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே அழகாக எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினாங்க. நானும் டான்ஸ் ஆடினேன். ஆனால் வீடியோ கிளிப்ஸ் தான் எனக்கு கிடைக்கல. யாராச்சும் எடுத்துருந்துருப்பாங்க, எங்களோட ஃப்ரெண்ட் யார்கிட்டையாச்சும் வாங்கணும். பட் இப்போ நான் வந்து இதை போட்டுடுறேன். எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஹோல் காலேஜே வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அந்த பர்டிகுலர் நாள். ಎಲ್ಲ ತೋರಿಸ್ತೀನಿ. ಒಂದು ನಿಮಿಷ ಆನ್ ಮಾಡು. ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್, ಹಾಯ್ ಅನ್ನೋ. ஹாய். இப்போ வந்து 5:30 ஆகுது. நான் வந்தது 5 o'clock. நான் வந்து கொஞ்சம் ஷூட் இருந்துச்சு. நான் வந்து காலையிலே வந்து எல்லாமே யோசித்து வச்சுருந்தேன் இதெல்லாம் பண்ணணும்னு. ஆனால் என்னால் பண்ண முடியல. நான் எல்லாம் நினச்சிருந்தேன் இந்த மாதிரி இந்த வீடியோஸ் போடணும் இருக்குன்னு. பட் என்னால் முடியல. அதனால இப்போ நான் வந்து பண்ணியிருக்கேன். அவுட்ரோவும் நான் வந்து அவுட்ரோவும் சொல்கிறேன். இன்ட்ரோவும் வந்து நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க. நான் வந்து இன்னைக்கு ஃபோட்டோஸ் அப்புறமா வீடியோஸ் நான் அவ்வளோ எடுக்கலை, எனக்கு வந்து மறந்து போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்குது, அதெல்லாம் இந்த வ்ளாகில் வந்து ஆட் பண்ண போகிறேன். அண்ட் என்னை வந்து நீங்கள் வந்து வேண்டாம், இப்போ சொல்லிக்கிறது வேண்டாம், லாஸ்ட்டில் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். தென் இன்னும் கொஞ்சம் ஷூட்ஸ் எல்லாம் இருக்குது, பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். தென் நம்ம வந்து உங்களுக்கு 1 வீக்கில் வந்து 3 வீடியோஸ் ஆச்சும் போடணும். பட் போன வாரம் தான் நான் ஒரே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அவ்வளோ அது வியூஸ் போகலை. பட் நம்ம வந்து எங்களோட ட்ரை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க வீடியோஸ் போடுங்கன்னு. எனக்கு வந்து அதுதான் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. கொஞ்சம் பேர் ஆனாலும் எனக்கு வந்து அவங்களே சப்போர்ட் கொடுக்குறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதுக்கு இப்படி பேசுகிற விட்டுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த ட்ரெஸ் போட்டால் நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து சைடில் ஆட் பண்ணியிருப்பேன். அதை பாருங்கள். என் சித்தி தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபேஸ் வந்து நீட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சாப்பிடவே இல்லை. காலையில் ஒரு 12:30 அந்த பிரசாதம் கொடுத்தாங்களே கோயிலில், அங்கே வந்து காலேஜில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அதை வந்து சாப்பிட்டதுல அவ்வளோதான். நான் அவ்வளோ அது 12:30 கண்டுக்காதீங்க. ஓகே, என்ன இருக்கு சாப்பிட்றதுக்குன்னு தெரியல, பார்க்கலாம். முடிக்கிட்டு
லெமன் ரைஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ லெமன் ரைஸை வந்து சாப்பிட்டுடலாம். இப்போது இந்த பசியில் லெமன் ரைஸ் இருந்தாலும் ஓகே தான், பிரியாணி இருந்தாலும் ஓகே தான். அதுதான், பசி இருந்தால் என்ன வேணாலும் சாப்பிடலாம் சாப்பாடு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். ஹாய் காய்ஸ், நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். நான் வந்து எடுக்கவே முடியல. நான் வந்து அப்படியே சித்தி வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால வந்து நான் வந்து மறந்துட்டேன், கொஞ்சம் தூங்கிட்டேன். அதனால தான் இப்படி இருக்குது ஃபேஸு. பாருங்கள், என் தங்கச்சி தூங்கிட்டான், அவளும் தூங்கிட்டான். இது வந்து சித்தியோட பொண்ணு தங்கச்சி தான். அந்த தங்கச்சியும் தூங்கிட்டான், என் தங்கச்சியும். இப்போது நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு தூங்க போகிறேன். இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய், டேக் கேர்.